அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். என்ற வீடியோவை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் நிறைய திறமைகள் மூழ்கி கிடக்கு. அந்த திறமைகளை நம்ம வெளிக்கொண்டு வரணும். வெளிக்கொண்டு வர்றவங்க அதுல பெரிய எக்ஸ்பர்ட்டா மாறுறாங்க. தனக்குள்ளேயே வச்சு மூழ்கடிச்சிட்டு இருக்கவங்க அப்படிதான் இருக்காங்க. அதுல பெரிய வளர்ச்சி எதுவுமே இருக்கிறது இல்லை. பட் அது இல்லை இன்னைக்குரிய கான்செப்ட், இன்னைக்குரிய டாபிக் அது இல்லை. நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு ஸ்கில்ல நம்ம லேர்ன் பண்றோம்னா, அந்த ஸ்கில் மட்டும் நம்மகிட்ட அந்த ஸ்கில்லோட நாலேஜ் மட்டும் நமக்கு வளர்றது கிடையாது. அந்த ஸ்கில் ரிலேட்டடான எக்ஸ்ட்ரா நாலேஜும் நமக்கு கிடைக்குது அப்படின்றது தான் இங்க மிக முக்கியமான பாயிண்ட். வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச வரேன்னு. டெய்லரிங் தான். டெய்லரிங் படிக்கும்போது நமக்கு நார்மலி ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்றோம், ஒரு காஸ்டியூமை ரெடி பண்றோம் அப்படின்ற ஒரு திறமையை தாண்டி நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா நிறைய திறமைகள் வளர்ச்சி அடையும். ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா மெஷரிங். எல்லாத்தையும் நம்ம அளவெடுத்து பழகுறதுனால, அளவெடுத்து பேட்டர்ன்ஸ் போடுறதுனால, அளவெடுத்து கட் பண்றதுனால, அளவெடுத்து ஸ்டிச் பண்றதுனால, ஸோ இந்த அளவெடுக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி, மெஷர்மென்ட் எடுக்கிற அந்த ஸ்கில், அந்த ஒரு திறமை, நம்மளையே அறியாம எத பார்த்தாலுமே நம்மளால கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா மெஷர்மென்ட் எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு மெஷர்மென்ட் எடுக்கக்கூடிய அந்த ஸ்கில் வந்து மெஷர்மென்ட் எடுக்கக்கூடிய அந்த ஸ்கில்லினுடைய நாலேஜ் வந்து நம்மகிட்ட அதிகமாக வளர்ச்சி அடையும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிராயிங் ஸ்கில். டெய்லரிங் படிக்கிறவங்க நல்லா டிராயிங் பண்ணுவாங்க. ஆனா, டிராயிங் நல்லா பண்றவங்க தான் டெய்லரிங் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் மெஷர்மென்ட்டோட கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல டிராயிங் பண்ணி பழகி அத கன்டினியூஸா செய்யறதுனால, இந்த டிராயிங் ஸ்கில் உங்களுக்கு நல்லா வந்துட்டு கிடைக்கும். நல்லா வரும். இன்கேஸ் அந்த டிராயிங் வந்துட்டு நம்ம டெய்லரிங்ல போடக்கூடிய டிராயிங் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டா கூட, ட்ரெஸ்ஸே வந்துட்டு பெர்ஃபெக்ஷன் வந்துட்டு போயிடும். பெர்ஃபெக்ட்டா இல்லாம போயிடும். அதனால டிராயிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த மெஷர்மென்ட்டோட டிராயிங் போடுறதுன்றது இன்னும் ரொம்ப முக்கியம். ஸோ டெய்லரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு மெஷர்மென்ட்டோட டிராயிங் போடக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் வந்துட்டு அதிகமாவே இருக்கும். அடுத்து என்ன கட்டிங் தான். கன்டினியூஸா நம்ம கட் பண்ணி பழகுறதுனால எது குடுத்தாலும் பேப்பர்ஸ குடுத்துடுறாலும், ஒரு பேனர குடுத்தாலும், ஒரு துணிய குடுத்தாலும், எந்த விதமான எல்லா மெட்டீரியலையும் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணவும் கூடாது. அந்த சிசர் பிடிக்கிற விதம், கைய நம்ம வளைக்கிற விதம் இதெல்லாம் மாறுபடும். ஸோ அந்த ஒரு ஸ்கில் வந்துட்டு அதிகமா வந்துட்டு வளர்ச்சி அடையும். இது வந்து ஆஸ் யூசுவல் தான். இந்த கட் பண்றது வந்து டெய்லருக்கே உரிய ஒரு சிறப்பான கலை. அது வந்து ஆஸ் யூசுவல். அது இல்லாம ஃபினிஷிங். ட்ரெஸ்ன்றது ஃபினிஷிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ட்ரெஸ்ஸுக்கு. ஸோ ஃபினிஷிங்கோட ட்ரெஸ்ஸ நம்ம ரெடி பண்ணி கொடுத்து பழகுறதுனால, நம்மளுடைய லைஃப்ல எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீட்டா தான் பண்ணணும். சின்ன பிசறல் தட்டுனாலும், "ச்ச என்ன இது இப்படி இருக்கு?" அப்படின்னு ஒரு மனப்பான்மை நமக்கு ஏற்படும். ஸோ ஃபினிஷிங் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, இந்த டெய்லரிங் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ எத கொடுத்தாலும், எத பிரசன்ட் பண்ணாலும், அத நீட்டாவும், பெர்ஃபெக்ட்டாவும், அழகாவும் பிரசன்ட் பண்ணணும். அப்பதான் அது வந்துட்டு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி டெய்லரிங் படிக்கிறதுனால நமக்கு நெறைய ஸ்கில்ஸ் வளர்ச்சி அடையுது.